வெல்கம் டு அன்னமார் ஐஏஎஸ் அகாடமி. டெஸ்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அப்டேட் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். மொத்தம் 17 டெஸ்ட்டு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமையில நடக்க போகுது. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கம்மிங் சண்டே 17/11/2024 ஸ்டார்ட் ஆகுது. நவம்பரில் ஸ்டார்ட் ஆகி மார்ச் 2025 முடிய போகுது. இந்த டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் முற்றிலும் ஃப்ரீ. ஃபீஸ் கிடையாது. அனைவரும் பயன்பெறும் வகையில் தான் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கு கவர் பண்ணியிருப்போம். அதில் ஜிகே பகுதி தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்போம். நீங்கள் இந்த ஷெட்யூல் பிரகாரம் இருக்கிற மாதிரி 6 to 10 வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கு ஒரு புக் ஒன்று வாங்கிக்கோங்க. அது என்ன புக்குன்னு நாங்கள் ரெஃபர் பண்ணல, உங்களுடைய சாய்ஸ் தான். அப்போ தான் ஒர்க் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறதுக்கும் போட்டு பார்க்குறது உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த டெஸ்ட் ஷெட்யூலை கம்ப்ளீட்டாக பயன்படுத்திக்கோங்க. கன்ஃபார்மாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். என்ன சார் இதில் 6 to 10 தானே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இல்லைங்க. உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும்போதே வீக்லி ஒன்ஸ் 11, 12 வகுப்புக்கான டெஸ்ட்டு தனியாக 10லேருந்து 20 கொஸ்டின் வைக்கலான்னு இருக்கிறோம். அதாவது 6 to 10 வரைக்கும் சயின்ஸு, சோசியலு, தமிழ், அது இல்லாமல் மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கு 140 கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டு கொடுத்துருவோம். இது இல்லாமல் 11, 12 வகுப்புக்குன்னு தனியாக கொஸ்டின்ஸ் கொடுத்தலான்னு இருக்கோம். இந்த டெஸ்ட்டோடலேயே 11, 12 கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோணும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக கொடுத்துருவோம். இந்த 17 டெஸ்ட் முடிஞ்ச பிறகு முழு மாதிரி தேர்வு 5லேருந்து 10 டெஸ்ட்டு வைக்கலான்னு இருக்கோம். அது வரப்போகிற நோட்டிஃபிகேஷன் அண்ட் எக்ஸாம் டேட்டை பொறுத்து மாறுபடும். இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னீங்கன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இந்த ஷெட்யூலை யூஸ் பண்ணி படித்தாவே கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் பிடிஎஃபாக சண்டே ஆனால் டெலகிராமில் கொடுத்துருவோம். நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை தான் வெல்லாதுன்னு சொல்லுவாங்க. முதல்ல முயற்சி பண்ணுங்கள். படிப்படியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இடையில ஏதாவது சோர்வாகிற மாதிரி இருந்தால் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நீங்களும் காவலர் ஆகிடலாம். இது மோட்டிவேஷன் கிடையாதுங்க. மோட்டிவேஷன் அப்படின்னா 1 வாரம் 1 மாதம் இருக்கும். நமக்கு ரொம்ப 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 முக்கியம் கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். அதனால் கண்டிப்பாக திரும்ப திரும்ப படிங்க. ஒருவேளை நான் படிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது சார், அதாவது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஃபஸ்ட் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோமா அளவீட்டியில், அது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள். 2வது திரும்பி படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். வராமல் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த டெஸ்ட் ஷெட்யூலை பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் டெலகிராமுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணிக்குவோங்க. நன்றாக படிங்க. நாம் வரப்போகிற எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ.